அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் மற்றும் இனிய விசுவாவசு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாமா? கும்பராசி அன்பர்கள் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கு. அப்போ பொறுப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும். உங்களுடைய திறமையை பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்டு போட்டு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. பதவி உயர்வு இருக்கும், ஆனால் குடும்பத்தில் நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஓரளவுக்கு இதுவரைக்கும் இருந்த ஜென்ம சனியில் படுத்தி எடுத்த மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதி குறைவு இருக்கும். உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு வில் பவர் ஜாஸ்தி. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய நபர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் என்னென்னா, இறைவனையே மன்னிக்கக்கூடிய குணம். சரி போ பரவாயில்ல அப்படின்னு இறைவன்கிட்டயே சண்டை போடுவீங்க. அடுத்தது திருப்பி இறைவன்கிட்டயே சமாதானமாக ஓகே பரவாயில்ல, நான் இது வரைக்கும் உன்னை நம்பினேன், நீ இப்படி பண்ணிட்டேன், மறுபடியும் ஒன்றை தான் நம்புகிறேன் அப்படின்னு யாரை நம்பி ஏமாந்தீங்களோ அவங்கக்கிட்டேயே திருப்பி சரணடைவீங்கன்ற மாதிரி இறைவனுக்கே மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனசு உண்டு. ஸோ எதையுமே முன்னாடியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது நடக்குமான்ற மாதிரி நிறைய கன்வர்ஜ் திங்கிங், அந்த நிறைய டைவர்ஜ் திங்கிங், பன்முக திங்கிங்னு சொல்லக்கூடிய எண்ண ஓட்டங்கள் பல வகையில் இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு சமீட்சை, ஒரு சிக்னல் கிடைச்சிடும், இதுதான் நடக்க போகுதுன்னு. உங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி. எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, ஏதாவது ஒன்றுன்னா ஒரு சின்ன விஷயம்னா கூட ரொம்ப பதட்டமாவீங்க. அதனால் வார்த்தையில் கவனத்தை வைங்க. அதுலேயும் முக்கியமாக சந்திராஷ்டமம் அன்னைக்கு வாயே திறக்காதீங்க. முடிஞ்சால் வாயில் டேப் போட்டு ஒட்டிடுங்க. நிறைய சக்ஸஸை பார்ப்பீங்க, நிறைய வளர்ச்சியை கொடுப்பாரு. அதே மாதிரி குருவோடைய ஸ்பெஷல் பார்வை உங்களை பார்க்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஐடி ஃபீல்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனிஸோடு நீங்கள் கொலாபரேட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பீங்க. நிறைய புது நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை சந்திப்பீங்க. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சில விஷயங்களில் வெற்றியடையும். கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அது இயற்கையாகவும் இருக்கலாம், செயற்கையாகவும் இருக்கலாம். நீங்கள் எந்த வகையில் முயற்சி பண்ணாலும் சரி, கண்டிப்பாக குழந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியை தரும். ஆனால் நீங்கள் கருப்பை விஷயத்துலேயும் சிறுநீர்ப்பை, ஆண்களாக இருந்தால் சிறுநீர்ப்பை, இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கருப்பை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற உணவு வகைகளை சாப்பிட்டு அந்த கருப்பையை வலிமைப்படுத்தக்கூடிய தன்மையை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஏதாவது டெஸ்ட்லாம் எடுக்கணுன்னா எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ காரத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உங்களுடைய குழந்தைகளால், கும்பராசி நபர்களுடைய குழந்தைகளால் செலவு வரும். குழந்தை பிறக்கிறதுக்காக செலவு இருக்கும், இல்லைனா ஒரு நார்மல் டெலிவரினா கூட அதுக்கு செலவு உண்டு இல்லையா? ஸோ அப்போ ஒரு குழந்தைக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். இல்லைனா ஸ்கூல் மாற்றுறது, ஸ்கூல் ஃபீஸ் ஏற்றுறது, இல்லைனா வேறு புது கோர்ஸஸ் சேர்க்கறது, இல்லைனா பிள்ளைங்க எதையாவது போட்டு உடச்சிருச்சு, டிவியை உடச்சிருச்சு, ரேடியோவை உடச்சிருச்சு, அதனால் செலவு அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளால் சில செலவுகள் ஏற்படலாம். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. நினச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் நல்லா தூங்குங்க. இல்லைன்னா முடி கண்டிப்பாக கொட்டிடும். கண்டிப்பாக அடுத்த ஒரு 1 இயர்க்குள்ளே ரொம்ப அதிகமான முடி கொட்டிடுச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய நிலைமை வரலாம். உங்களுடைய ஸ்ட்ரக்சரையே மாற்றிட்டு போயிடும். ஏன்னா ஜென்மத்துக்கு ராகு வராரு. அப்போ உங்களுடைய உடல் அமைப்புன்றது மாறும். ஒரு வயதான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் மாற்றி விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உங்கள் உடம்பை நீங்கள் தான் ஃபிட்டாக வச்சுக்கணும். வேலையில் சின்ன தவறுகள் ஏற்படலாம். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண போக நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாக போயிடும். அதனால் வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே நேரத்தில் யார் என்ன பேசினாலும் சரி, என்ன இல்லை யாரையோ பேசுகிற, நீ பேசிக்கோ, நீ லூஸு, நீ பேசு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் பாலுக்கு அமைதியாக இருந்துருங்க. டென்ஷன் ஆகும் தான், ப்ரெஷர் ஆகும் தான், எல்லாம் நடக்கும் தான். சனி பயிற்சி பலன்கள்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
ஸோ அப்போ டென்ஷனே ஆகுதுன்னா கூட சரி, யாரையாவது உயர் அதிகாரியை பார்க்க போகிறீங்களா, முடிஞ்சால் நாக்குக்கடியில் ஒரு மிட்டாயை வாயில் போட்டுக்கோங்க, எதுவும் பேசாதீங்க, என்ன பேசினாலும் ஓகே எஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ 5ஆம் அதிபதியோடைய தசாபுத்தி உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் வரலாம், லவ் மேரேஜ் நடக்கலாம், லவ் மேரேஜுக்கு ஒப்புதல் கிடைக்கலாம், சடன் மேரேஜ் நடக்கலாம், ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நியூ பார்ட்னர், நியூ பர்சன்ஸ் சந்திப்பீங்க. அந்த நியூ பர்சன் வந்து நியூ பார்ட்னராக தான் இருக்கணும்னு இல்லை, உங்களுடைய குழந்தையும் உங்களுக்கு புதிய நபர் தான், இந்த உலகத்துக்கே புதிய நபர், உங்களுக்கும் புதிய நபராக தான் வந்து சேருவாங்க. அப்போ ஒரு புதிய நபரை வரவேற்கிறதுக்கு தயாராக இருங்க. ஸோ உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. கும்பராசி அன்பர்களுடைய தாயார் பூர்வீக ஸ்தானத்தை பார்த்துக்கணும். கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக நண்பர்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட எதையோ ஒன்று விளையாட்டு போல் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கூட அந்த ஷேர் பண்ணதை அந்த ஃப்ரெண்டை வேறு எங்கேயாவது போய் போட்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஏன்னா புதன் சனி தொடர்பில் இருக்கிறதுனால நீங்கள் சாதாரணமாக ஒரு லஞ்ச் பிரேக்லேயோ ஒரு சாதாரண பிரேக்கில் நீங்கள் ஏதோ ஒன்று பேச போக அது வந்து மேலதிகாரிக்கு வரைக்கும் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரலாம். அதனால் நண்பர்கள்கிட்ட கூட எதையுமே பேசாதீங்க. நண்பர்கள் கோச்சிக்கிறாங்களா, கோச்சிட்டு போட்டோம், உங்களை முசுடுன்னு சொல்கிறாங்களா, சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களுக்கு பின்னாடி 1000 பேசட்டும், அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாதீங்க. வலியும் கஷ்டத்தையும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் கூட பின்னாடி பேசுகிறவங்க யாரும் வந்து உங்களுக்காக பெயினை நான் தாங்கிக்கிறேன், உன்னை இப்படி பேசிட்டாங்களா, நான் அவங்கள போய் எதிர்த்து கேட்குறேன்னு யாரும் வந்து நிற்க போகிறது கிடையாது. ஸோ உங்கள் பெயினை நீங்கள் தான் ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நண்பர்கள் பேச்சும் கேட்காதீங்க. கெட்ட பேர் வந்துச்சுன்னா கூட சரி, இவன் ஓவராக சீன் போடுறான், நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் கூட சரி, நண்பர்கள்கிட்ட ரொம்ப உஷாராக இருங்க. நண்பர்கள்கிட்ட எந்த பர்சனலையும் பேசாதீங்க. அதிகாரியாக இருந்தாலும் எஸ்ஆர் நோ பேசுங்க, நண்பர்களாக இருந்தாலும் பொதுப்படையான கருத்துக்களை பேசுகிறீங்களா, உங்களை பற்றியோ உங்கள் ஃபேமிலி பற்றியோ ஏதாவது அந்த ஆஃபீஸை பற்றியோ அந்த ஒர்க் பிளேஸை பற்றியோ எதையுமே நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் கும்பராசிக்காரவங்க எப்பயுமே ஒரு லிஃப்ட்டு போன்றவங்க, ஒரு படியை போன்றவங்க, மற்றவங்கள உயர்த்தி அழகு பார்க்கக்கூடியவங்க. உங்களுடைய அருமை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவங்கள நல்லா புரிஞ்சுப்பாங்க. மற்றவங்கெல்லாம் அவங்கள புரிஞ்சிக்காமல் இப்போ வேணான்னு சொல்கிறாங்களா, போட்டோம், அப்புறமா தானாக புரிஞ்சு பொறுப்போடு நடந்துப்பாங்க. லைஃபோடைய முக்கியமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் வரும். சூரியன் சுக்கிரன் ராகு எல்லாமே சாதகமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு வார்த்தை நீங்கள் பேச போக கூட அது பிரச்சனையாகும். உங்களுக்கு சாவஸ் தியரி தெரியும்னு நினைக்கிறேன். சாவஸ் தியரியில் ஒரு பட்டர்ஃப்ளையோடைய இறகு போயிட்டு கரண்ட்டில் அடிபட்டுச்சுன்னா கூட அதனால் ஒரு ஃப்ரிக்சுவேஷன்ஸ் வந்து அந்த ஓவரால் ஏரியாவுக்குமே டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிற லெவலுக்கு போகும். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகு அசைவு போதும் உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை பெற்றதுன்னு சொல்லக்கூடியது தான் சாவஸ் தியரி. அந்த பட்டாம்பூச்சியினுடைய சிறகு எப்படி ஒரு உலகத்தையே மாற்றக்கூடியதோ அதே மாதிரி உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை பெரிய பூகம்பத்தையே உருவாக்கிடும். அதனால் வார்த்தையில் ரொம்ப நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி இருங்க. எல்லாத்துலேயுமே முன்னெச்சரிக்கையாக இருங்க. எல்லாத்துக்குமே ஸ்பேர் வச்சுக்கோங்க. ஸ்பேர் இல்லாமல் எதுலேயுமே இருக்காதீங்க. அதுக்குன்னு லைஃப்பில் ஸ்பேர் வச்சிடாதீங்க. உங்களுடைய ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்களா, ஒரு பெண்ணுக்கு 2 பெண் 3 பெண் வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக காசை வந்து எங்கேயாவது மறைச்சி வச்சுக்கிறது, பேக்கில் ஒரு சேஃப்டி காசு வச்சுக்கிறது, இல்லைனா வேறு ஏதோ ஒரு பர்ஸில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க. புது நபர்கள்கிட்ட புதுமையாக அறிமுகம் இல்லாதவங்க கிட்டலாம் பேசி பழகாதீங்க. அது வந்து ராகு கேது உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கும். அதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம். கண்டிப்பாக ஒரு திருப்பம் வரும். பிரிஞ்சிருந்தீங்கன்னா பிரிஞ்ச குடும்பம் எல்லாம் ஒன்று சேரும். ஸோ பீரோ நிறையா வைக்கக்கூடிய அளவுக்கு கட்டாக பணம் சேரும். புது வீடு, புது காரு, நகைன்னு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தேர்ட் பர்சன் கிட்ட குடும்பத்தை பற்றி சொல்லவே சொல்லாதீங்க. படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கும். செல்வ செழிப்போடு இருப்பீங்க. பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். கடவுள் படைத்த பொக்கிஷம் நீங்கள். ஒரு பொக்கிஷம் எந்த அளவுக்கு பத்திரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஜென்ம சனியில் போட்டு புரட்டி எடுத்துருக்கோம்.
இப்போ ஒரு புதுசாக பிறந்தோம், இன்றைக்கி தான் பிறந்திருக்கோம், இனிமேல் தான் நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருங்க. உங்களுக்கு நாடு ஆளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வில் பவர் கிடைக்கும். அதுக்காக உடனே போய்ட்டு நான் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு எங்கேயாவது எதையாவது பேசிடாதீங்க. அந்த அளவுக்கு மன தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். எதையுமே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கும். ஸோ அந்த பவரு வந்து நீங்கள் வந்து அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. வார்த்தைகளில் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா சரி ஓகே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஆஃபீஸில் எல்லோரும் லீவ் போட்டு உங்கள் தலையில் கட்டிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அந்த வில் பவர் இருக்கும். அதை எங்கே எப்போ பிரயோகிக்கணுமோ அப்போ மட்டும் பிரயோகிச்சுக்கோங்க. சவால்கள் வந்து இனிமேல் கொஞ்சம் சாதகமாகும். டக்கு டக்குன்னு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். பல நாள் உறவு உங்களை வந்து சேரும். விதியே மாறும். வீடு வண்டி வாகன செலவு எல்லாமே ஏற்படும். அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போங்க. எல்லாத்துக்கும் வாயை திறக்காதீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யுங்க. மன அழுத்தத்தை விட்டுருங்க. பகையை மறந்துடுங்க. எதையுமே கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான நபர் தான் நீங்கள். ஆனால் இப்போ அதெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் கொஞ்சம் தூரமாக தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்ற மாதிரி உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டும் ஓடிக்கிட்டுருங்க. ஸோ கடன் வந்து தீரும். பிள்ளைங்க மேலே சந்தேகத்தை ஏற்படுத்தும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு தாமதத்தை செஞ்சிட்ருப்பீங்க ஏதோ ஒன்று. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். 3வது நபர்கள்கிட்ட எதையுமே சொல்லாதீங்க. அவங்களால பாதிப்பு வரும். கணவன் மனைவி கிட்ட ரொம்ப 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 அமைதி முக்கியம். அவசரப்பட்டு வேலைகளை விட்டுறாதீங்க. அதனால் திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். புது வேலை புது ஜாபை எல்லாம் கிடைக்கும்னாலும் இப்போ இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. ஓரளவுக்கு ஜென்ம சனியெல்லாம் போட்டு புரட்டி படுத்தி எடுத்ததெல்லாம் போயிடும். ஏன்னா வந்து பாக்கியஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல குரு வர போகிறார். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் அவ்வளோவா கொடுத்துட மாட்டார். குரு பார்வையாகவும் உங்களை பார்க்குறாரு. உங்கள் ராசியையும் 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வையில் பார்க்குறாரு. அப்போ கும்பராசி நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.